ஹாய் அண்ட் ஹலோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு தி மோட்டர் வைப். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டாட்டாவோட தி ஆல் நியூ சஃபாரி காரை பற்றி தாங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஜென்ரேஷன் சஃபாரி. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் சஃபாரி டை கார் அண்ட் சஃபாரி ஷாமுன்னு சொல்லிட்டு 2 மாடல் இருந்துச்சு. இதே இப்போ அஃபிஷியலாக டாட்டா சஃபாரி 2.0 சொல்கிறாங்க. ஸோ சஃபாரினாலே அந்த ஒரு கிளாசிக் ஒரு மஸ்குலர் லுக்கான ஒரு வெஹிக்கிளாக நமக்கு தெரியும். ஸோ அதுக்கு எந்த வகையிலுமே குறைச்சல் இல்லாமல் இந்த வெஹிக்கிளையும் டிசைன் பண்ணியிருக்காங்க. எஸ், இதோட பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒமேகா ஆர்க் பிளாட்ஃபார்மில் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா லேண்ட் ரோவரோட D8 பிளாட்ஃபார்ம்லேருந்து டிரைவ் பண்ணது. ஆல்ரெடி இதே பிளாட்ஃபார்மில் தான் நமக்கு ஹேரியரும் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு ஹேரியரோட ஒரு சிப்ளிங்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறாங்க. எஸ், இதோட சி பில்லர் வரைக்கும் மட்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஹேரியர் மாதிரி தான் தெரியும். பட் அதுக்கு மேலே தான் இந்த சஃபாரியோட ஒரு ரியல் லுக்கே கொடுத்துருக்காங்க. நமக்கு ஓல்டு சஃபாரியில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரூஃப் ரைல்ஸ்லாம் ஏனோ தானோன்னு கொடுக்கணும்னு இல்லாமல் நமக்கு சி பில்லர் வரைக்கும் ஒரு மாதிரியும் லாஸ்ட் ரோ தேர்ட் ரோக்கு வர இதில் வந்து நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு யூனிக் ஸ்டைலில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இதுலேயும் ரூஃபில் பார்த்தீங்கன்னா நமக்கு டீப் பில்லர்லேருந்து எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. இதிலே நமக்கு க்ரோம் ஃபினிஷ் அண்ட் சஃபாரி பேட்சிங்கும் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ அதே மாதிரியே நமக்கு செகண்ட் ரோலேருந்து தேர்ட் ரோ லைட்டாக அப்ரைஸ் ஆகி போகிறாப்புல டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்குது. நமக்கு உள்ளே உட்காரும் போதெல்லாம் ஏதோ உள்ள பள்ளத்தில் உட்காந்த மாதிரிலாம் எந்த ஒரு ஃபீலுமே இல்லை. நமக்கு ஃப்ரண்ட் ரோக்கும் சென்ட்ரல் ரோக்கும் கொஞ்சம் அப்ரைஸ் பண்ணி போட்டிருக்காங்க. அதே மாதிரி சென்ட்ரல் ரோவில் வந்து தேர்ட் ரோக்கு பார்த்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் ஹைட் ஏற்றி பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ரோவில் வந்து பார்த்தாலும் நமக்கு ரோடு வந்து ஸ்ட்ரெயிட் விசிபிள் ஆகிறாப்புல கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா சஃபாரினாலே ஒரு ஸ்பேஷியஸான வெஹிக்கிளாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி இதுலேயும் எந்த வகையிலுமே குறைச்சல் இல்லாமல் ஸ்பேஷியஸ் இருக்குது. உங்களுக்கு இன்னுமே தெளிவாக சொல்லணும்னா என்னோடய ஹைட் 5'10", என்னோடய ஹைட்டுக்கே இதில் தேர்ட் ரோவில் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக நல்லா உட்கார முடியுது. அந்த அளவுக்கு ஸ்பேஷியஸ் இதில் இருக்குது. ஸோ ஹேரியருக்கும் இதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஹேரியரை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா ரைடிங் கம்ஃபர்டபுள் வைஸும் சரி, இதோட ரோட் ப்ரெசன்ஸும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஏன்னா நானுமே வரும்போது ஹேரியருங்கிற ஒரு மைண்ட் தாட்டில் தான் வந்தேன். பட் வந்து பார்த்தோன்னே எனக்கு கம்ப்ளீட்லி என்னோடய தாத்தே மாறி போச்சு. அந்தளவுக்கு இதில் உள்ள இருக்க ஸ்பேஷியஸ் அண்ட் லுக், இதோட ரோட் ப்ரெசன்ஸ் இதெல்லாமே பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இன்னமும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரோட்டில் அந்த மஸ்குலர் அந்த ஒரு கெத்தான லுக்கு இன்னும் கொஞ்சம் கூட குறையில. அந்த அளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதோட டிசைன் ஆஸ்பெக்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன். ஸோ அந்த வகையில் நமக்கு ஹேரியரோட ரிசம்பிளிங்ஸ் எங்கேயுமே தெரில, ரொம்பவே நல்லா இருக்குது. ஏன்னா இந்த சஃபாரியோட மெயின் இதே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட்டை விட நமக்கு சைட் வியூ தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதில் ரொம்பவே நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் வியூமே நிறையவே காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. ஹேரியர்லேருந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்கு நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸோ சஃபாரியை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஒரு நியூ சஃபாரியாக தான் இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்றமே இல்லை. ஸோ ஃப்ரண்ட் டிசைனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே லென்த்தான ஒரு இன்ஜின் பை கொடுத்துருக்காங்க. இதோட கிரில்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரையாரோ டிசைனில் கொடுத்துருக்காங்க. வித் சில்வர் கலர் கிரில்ஸில் க்ரோம் ஃபினிஷோட கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. சென்டராக நமக்கு டாட்டாவோட லோகோவும் கொடுத்துருக்காங்க. தென் அதிலே பார்த்தீங்கன்னா நமக்கு LED DRLஸும் இங்கே வந்துடுது. இதுவே நமக்கு இண்டிகேட்டர்ஸாகவுமே ஆக்ட் ஆகும் இங்கே. தென் ஹெட்லைட் செட்டப் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் செட்டப் கொடுத்துருக்காங்க. கீழே நமக்கு ஒரு ஃபாக் லேம்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா சில்வர் ப்ளஸ் க்ரோம் ஃபினிஷ் டச்சஸோடு வருது. தென் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சில்வர் கலரில் ஸ்கஃப் லைட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ஏர்வென்ஸ் ரேடியேட்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே ஏர்வென்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு கீழே வந்து ஹெக்ஸகன் ஷேப் கிரில்லேருந்து இது ஃபுல்லாகவே மேலே ட்ரையாரோ டிசைன் வரைக்கும் ஃபுல்லாகவே ஏர்வென்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க ஏர்வென்ஸுக்கு. அண்ட் இதோட சைடு வியூவை பற்றி இன்ட்ரோலே நான் சொல்லிட்டேன். ஓரியம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி பியானோ பிளாக் ஃபினிஷ் ஓரியம்ஸ் கொடுத்துருக்காங்க. வித் LED இண்டிகேட்டர்ஸோடு வந்துருது. அண்ட் க்ரோம் ஃபினிஷை பொறுத்த வரைக்கும் நமக்கு டோர் ஹேண்டில்ஸ்லையும் விண்டோஸ்க்கு கீழேயும் க்ரோம் லைனில் கொடுத்துருக்காங்க. தென் B பிளாக்கு C பிளாக்கு இது எல்லாமே நமக்கு பிளாக் கலர் ஃபினிஷ்லையும் இருக்குது. அடுத்ததோட வீல்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிறிஸ்டல் கட் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. வித் 235/60 or 18 inch சைஸ் டயர்ஸோட. ஸோ இதில் நமக்கு டாப் வேரியண்ட்டில் 18 inch வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே நமக்கு டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. இதில் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்தோம்னா நமக்கு 210 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் ஃபியூயல் டேங்க் பார்த்தீங்கன்னா ரைட் சைடே வந்துடுது. இதோட கெப்பாசிட்டி 50 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதோட வீல் டிரைவை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் வீல் டிரைவ் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. சஃபாரினாலே ஒரு ஆஃப் ரோட் கம்ஃபர்டபுள் வெஹிக்கிள். ஸோ 4 வீல் டிரைவ் ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்கும். பட் இந்த நியூ ஜென் சஃபாரியில் நமக்கு 4 வீல் டிரைவ் ஆப்ஷன் கிடையாது. ஃபியூச்சர்ல வருமானு கேட்டீங்கன்னா அதுவும் டவுட் தான். ஏன்னா இதுலயே நமக்கு வெட் அண்ட் ரஃப்னு சொல்லிட்டு 2 டிரைவிங் மோட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. டாட்டாவை பொறுத்த வரைக்கும் இது டெசர்ட்ல கூட ஓட்டுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு வெஹிக்கிள்னு கிளைம் பண்றாங்க. ஸோ 4 வீல் டிரைவ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு.
அடுத்து இதோட டைமென்ஷனை பொறுத்த வரைக்கும் லென்த் வைஸ் 4661 எம்எம்மும், வித்து 1894 எம்எம்மும், ஹைட்டு 1786 எம்எம்மும் இருக்கு. வீல் பேஸை பொறுத்த வரைக்கும் 2741 எம்எம் கொடுத்துருக்காங்க. அடுத்ததோட ரியர் டிசைன் பார்த்தீங்கன்னா ரியர் டிசைன் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குன்னு தான் சொல்லுவேன். எல்இடிஸ் எல்லாமே நமக்கு டூயல் லைன் எல்இடிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இப்போ சென்டர் அந்த பிளாக் கலர் லைன் பியானோ பிளாக் ஃபினிஷில் லைன் கொடுத்து இதை ரெண்டையுமே கவர் பண்ணிக்கிறது ரொம்பவே ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது. டாட்டாவோட லோகோவோட சஃபாரி பேட்சிங் கொடுத்துருக்காங்க இங்கே. அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஷார்ஃபின் ஆண்ட்னா, டேஞ்சர் லைட், டீஃபாகர் அண்ட் ரியர் வைப்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதோட வாஷர் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல இருக்குது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னாடியுமே ஸ்கிட் பிளேட்ஸ், சில்வர் கலர் ஸ்கிட் பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்க்கிங் சென்சாரை பொறுத்த வரைக்கும் 2 பார்க்கிங் சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் எட்ஜஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிஃப்ளெக்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் நோட் பண்ணிங்கன்னா நமக்கு டூயல் எக்ஸாஸ்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாஸ்ட்டும் செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ எக்ஸாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டிசைன் தான், ஃபேக் எக்ஸாஸ்ட் தான் அது. இதில் எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு அண்டரில் தான் நார்மலாக இருக்குது. எங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போமா? ஸோ எக்ஸாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இருக்குது, சிங்கிள் எக்ஸாஸ்ட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பேர் வீல் நமக்கு அண்டர்லேயே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே அதோட பூட் டைம் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இது பார்த்தீங்கன்னா நமக்கு ரிவர்ஸ் கேமரா இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பூட் பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக் டெயில் கேட் ரிலீஸ் ப்ரெஸ் பண்ணோன்னா அப்படியே தான் நமக்கு இருக்குது. ஸோ லைட்டாக நம்ம ஒரு புஷ் கொடுக்குறாப்புல தான் இருக்குது, புஷ் கொடுத்து தான் தூக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ வித் 3 தேர்ட் ரோவோட பார்த்தீங்கன்னா நமக்கு ஜஸ்ட் ஒரு 88 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் கெப்பாசிட்டி தான் இருக்குது. அந்தளவுக்கு இல்லை, ஒரு 2 பேக் இல்லை ஒரு சூட்கேஸ் அந்த மாதிரி நீங்கள் வைக்கலாம். டூல்ஸ் கிட் இது இங்கேயே நம்ம கொடுத்துருக்காங்க. மற்றபடி நமக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் வேணும் அப்படின்னா இதை நம்ம புஷ் பண்ணிக்கலாம். ஸோ அதை புஷ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு லிவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை புஷ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இங்கே தள்ளினீங்கன்னா இது போயிடும், அவ்வளவுதான். அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், அந்த லிவர் இதை புஷ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வருது, அவ்வளோதான். இதை ஃபுல்லாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 480 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் கெப்பாசிட்டி கிடைக்குது. ரொம்பவே மேசிவான ஒரு பூட்ஸ் கெப்பாசிட்டி தான். பூட்டுக்கு லைட்டு பார்த்தா நம்ம இங்கே ஒரு லைட் கொடுத்துருக்காங்க பூட்டில். அண்ட் தேர்ட் ரோக்கான ஏசி வென்ட் கண்ட்ரோல் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஏசி வென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இருக்குது. ஒரு ஏசி வென்ட்ஸ் கண்ட்ரோல்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு கப் ஹோல்டர் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. 2 சைடுமே இருக்குது. அண்ட் இந்த சைடு ஒரு கப் ஹோல்டர் இருக்குது. 2 யூஎஸ்பி சார்ஜரும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட் ரோவில் இருக்கவங்களுக்கும் செப்பரேட்டாகவே சார்ஜஸ் கொடுத்துருக்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அண்ட் தேர்ட் ரோவுக்கும் பார்த்தீங்கன்னா லைட்ஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்து வேரியன்ஸை பொறுத்த வரைக்கும் XE, XM, XT, XT ப்ளஸ், XZ அண்ட் XZ ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு 6 வேரியன்ட்ஸ் இருக்குது. இதுலேயே நமக்கு ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டும் இருக்குது. XT ப்ளஸ் அண்ட் XZ ப்ளஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா சேம் ST அண்ட் XZோட ஃபீச்சர்ஸ் தான் வரும். சன்ரூஃப் மட்டும் அடிஷ்னலாக இருக்கும். ஸோ உங்களுக்கு சன்ரூஃப் வேணும்னா ப்ளஸ் வேரியன்ட் போங்க, இல்லைனா XT அண்ட் XZ வேரியண்ட்டே போகலாம். அடுத்து இதோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் ப்ரீ புக்கிங் தான் இப்போ போயிட்டு இருக்கு. ஏன்னா இதோட அஃபிஷியல் லான்ச் பிப்ரவரி 22 தான் பண்ணுறாங்க. அன்னைக்கு தான் இதோட ப்ரைஸ் டீட்டெயில் நமக்கு கிடைக்கும். ஸோ ப்ரைஸ் டீட்டெயில் வந்தோன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் திருச்சி சரௌண்டிங்ஸில் இருக்கவங்க இந்த காரோட என்கொயரி அண்ட் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா திருச்சி டாடா ஷோரூமோட சேல்ஸ் பர்சன் நம்பரும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ அடுத்து இதோட இன்ஜின் பே போய் பார்த்துடலாம். இன்ஜின் பே பொறுத்த வரைக்கும் மேலே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சேம் ஹேரியரில் கொடுத்தா அதே 170 PS ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கிரையோடெக் 170 இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இது ப்ரொடியூஸ் பண்ணுற பவர்னு பார்த்தீங்கன்னா 170 PS அண்ட் 350 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியட் சூசர் இன்ஜின். இதோட காம்படிட்டர்ஸான MG ஹெக்டர் ப்ளஸ் அண்ட் ஜீப் காம்பஸ், இதோட ஹேரியர் அண்ட் எல்லாத்தையுமே இந்த சேம் இன்ஜின் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பாடியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே லென்த்தான ஒரு பாடியாக இருக்குது. நல்லாவே இன்ஜினில் எல்லாமே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இதோட இன்டீரியர்ஸ் போய் பார்க்கலாம். டோர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு கீழஸ் என்ட்ரியோட தான் வருது. இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நமக்கு பிளாக் ப்ளஸ் ஒயிட்னு டூயல் டோன் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. அங்கங்கே சில்வர் காம்பினேஷன்ஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லாகவே பியூர் ஒரு ஒயிட் காம்பினேஷனில் கொடுத்துருக்கிறது ரொம்பவே ஒரு ப்ரீமியம் லுக் கொடுக்குது. பட் ரொம்பவே அழுக்கும் ஆகக்கூடிய ஒரு விஷயம், அதையும் நம்ம பார்த்துக்கணும். அண்ட் டோர்ஸ் எல்லாமே நல்லாவே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே சாஃப்ட் மெட்டீரியலாக இருக்குது. பட் இந்த இடம் ஹார்டாக தான் இருக்குது. நம்ம கொஞ்சம் டோர் ஓப்பனர்ஸ் எல்லாமே ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. சில்வர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அண்ட் 4 பவர் விண்டோ சுவிச்சஸ் அண்ட் சென்ட்ரல் லாக்கிங் சுவிச்சஸ் அதெல்லாமே இருக்குது. அண்ட் ஓஆர்எம் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு டாடா கார்ஸ் சேம் எல்லாத்துலேயும் இங்கே தான் வரும். ஸோ அதே மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிரைவர் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க. பட் கோ பேசஞ்சருக்கு டிரைவர் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை. ஸோ ஃப்ரண்ட் ரெண்டுமே டிரைவர் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக கொடுத்துருக்கணும். ஏன்னா இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணல. பட் எக்ஸ்பெக்டட் பார்த்தீங்கன்னா ஒரு 24.5 25 lakhs வந்துடும் டாப் அண்ட். அந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு
கோ பேசஞ்சருக்கும் எலக்ட்ரிக்கல் சீட் கொடுத்துருக்கலாம், ப்ளஸ் ரெண்டுமே வென்டிலேட்டர் சீட்ஸாகவும் கொடுத்துருக்கலாம், அதுவுமே இதில் இல்லை. ஸோ அந்த ஒரு ட்ராபேக் இதில் இருக்குது. ஸோ வண்டியோட லுக் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் வைஸ்லாம் எந்த வகையிலுமே குறை சொல்கிறாப்புல இல்லை. பட் ஃபீச்சர் பேக்கடாக வரும்போது சில ஃபீச்சர்ஸ் மட்டும் இங்கே கம்மி பண்ணியிருக்காங்க டாட்டா. மற்றபடி வண்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் இன்ஜின் ஸ்டார்ட் பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா சில்வர் ப்ளஸ் பிளாக்னு சொல்லிட்டு இந்த டிசைனில் தான் வருது. நமக்கு ஓவராலாகவே அங்கேருந்து ஃபுல்லாகவே அந்த டிசைனில் தான் வருது. ஏசி வந்து சுற்றியுமே அந்த சில்வர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிளாக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பேனா பிளாக் ஃபினிஷ் தான். கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டெட் பெடலும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுக்கும் ஆக்சிலேட்டர் அண்ட் பிரேக் தான். இந்த இடத்துல நமக்கு போனட் ஓப்பனர் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள உட்காரலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்குது. நமக்கு எந்த விதமே கஷ்டப்படுறாப்புல இல்லை, ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அண்ட் ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. இதை ஹோல்ட் பண்ணுறதுக்கு டில்ட்டு ப்ளஸ் டெலஸ்கோப்பிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட வருது. ஸோ நமக்கு எந்த ஹைட்டில் வேணுமோ அதுக்கு ஏற்றாப்புல நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இதுலேயே நமக்கு ஸ்டேரிங் மவுண்டர் கண்ட்ரோல்ஸும் வந்துடுது. ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங் வீல் கிடையாது, பட் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. லெதர் வெப்டு ஸ்டேரிங் வீல் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தா நமக்கு ஆட்டோமேட்டிக் ரியர் வியூ மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்டராக பார்த்தீங்கன்னா நமக்கு லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சன்ரூஃப்கான ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. சன்கிளாஸ் ஹோல்டர் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இதில் வரல. அண்ட் சன்ரைசஸை பொறுத்த வரைக்கும் கோ பேசஞ்சர் சைடு நமக்கு மிரர்ஸ் வித் லைட்டோட கொடுத்துருக்காங்க. பட் டிரைவர் சைடு ஜஸ்ட் இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, வேறு எந்த ஒரு இதுவுமே இல்லை. இந்த மாதிரி விஷயங்களில் சில காஸ்ட் கட்டிங் பார்க்குறேன். தென் இதோட சென்ட்ரல் கன்சோலில் பார்த்தீங்கன்னா இன்ஃபோடெயின்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 8.8 இன்ச் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க வித் ஆண்ட்ராய்டு ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட்டோட. அதுக்கீழே அதோட மேனுவலி கண்ட்ரோல் சுவிச்சஸ் எல்லாமே இருக்குது. தென் 2 ஏசி வென்ஸ், ஹசார் சுவிட்ச் அண்ட் டிஃபாகர் சுவிச்சஸ் எல்லாமே இருக்குது. தென் அதுக்கு கீழேயே யூஎஸ்பி அண்ட் ஆக்ஸ் கேபிள் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மொபைல் வச்சுக்கிறதுக்கு சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் இருக்குது. தென் இந்த 2 பட்டனும் பார்த்தீங்கன்னா எக்கோ மோட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மோட், அதாவது டிரைவிங் மோட்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. இதை ப்ரெஸ் பண்ணும்போது மேலே டிஸ்பிளேல எக்கோ அண்ட் ஸ்போர்ட்ஸ் மோட் சேஞ்ச் ஆகிக்கும். நார்மலாக சிட்டி டிரைவிங் மோடில் இருக்கும். ஸோ ஸ்போர்ட்ஸ் அண்ட் எக்கோன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா 2 மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, வெட் அண்ட் ரஃப் சர்ஃபேஸ்க்கான மோட்ஸும் கொடுத்துருக்காங்க. தென் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. கியர் நாபும் பார்த்தீங்கன்னா ட்ரையாரோ டிசைன்லேயே இருக்குது. அண்ட் டாப் வேரியண்ட்டில் நமக்கு எலக்ட்ரிக் பார்க்கிங் அசிஸ்டும் கொடுத்துருக்காங்க. மற்ற வேரியண்ட் எல்லாத்துலேயுமே அந்த ஏர்கிராஃப்ட் இன்ஸ்பைர்டு ஹேண்ட் பிரேக் தான் இருக்கும். டாப் வேரியண்டான எக்ஸிசட் ப்ளஸ்ல மட்டும் நமக்கு எலக்ட்ரிக் பார்க்கிங் அசிஸ்ட் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கு பின்னாடியே 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதான் கைஸ் இந்த காரோட கீ. நல்லாவே டிசைன் பண்ணியிருக்காங்க டாட்டா. அண்ட் டிரைவர் ஆம்ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸர் தான், மூவபிள் கிடையாது. அண்ட் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா கூல்டு ஸ்டோரேஜ் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளேயே நமக்கு 12 volt சாக்கெட் அண்ட் 2 யூஎஸ்பி சாக்கெட்டும் இருக்கு. தென் க்ளவ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்டான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கு. அண்ட் சேஃப்டி வைஸ் பார்க்கல இதில் நமக்கு 6 ஏர் பேக் இருக்கு. அண்ட் ஏபிஎஸ், இபிடி, ஹில் ஹோல் கண்ட்ரோல், பிரேக் அசிஸ்ட்னு சொல்லிட்டு எல்லா டாப் சேஃப்டி ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்ட்லையும் பார்த்தீங்கன்னா கீழே பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருந்தாலும் மேலே வந்து ஒரு சாஃப்டான மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்பவே ஒரு ப்ரீமியம் ஃபீல் கொடுக்குது. ஸோ இதே அவங்க டோர்லையும் கண்டினியூ பண்ணியிருக்கலாம், பட் அங்கே மிஸ் ஆகுது. இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் ஸ்பீடோமீட்டர் அனலாக்லையும் மற்ற எல்லா இன்ஃபர்மேஷனும், அதாவது ஆர்பிஎம் இண்டிகேட்டர், டெம்பரேச்சர் இண்டிகேட்டர், ஃபியூயல் இண்டிகேட்டர், டிரைவிங் மோட் இண்டிகேஷன்ஸ் இது எல்லாமே டிஜிட்டல் டிஸ்பிளேல காமிக்குது. அண்ட் அதுலேயே டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், டிஸ்டன்ஸ் டு எம்டி, செட்டிங்ஸ், ட்ரிப் மீட்டர்னு சொல்லிட்டு சில ஆப்ஷன்ஸ்லாம் காமிக்குது. அடுத்து வாங்க இதோட ரியர் ரோ போய் பார்க்கலாம். ரியர் ரோ டோர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா சேமஸ் டோர் ஓப்பனர்ஸ் அண்ட் ஒரு பவர் விண்டோ சுவிச்சஸ் கொடுத்துருக்காங்க. டோர் பாக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 1 liter பாட்டில் ஹோல்டர் ப்ளஸ் சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் டோரில் இன்னொரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே டேஞ்சர் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ நைட் டைம்லாம் நம்ம ஹைவேஸில் ரோடு ஓரமாக வண்டி நிப்பாட்டிட்டு ஒரு எமர்ஜென்சியில் இறங்குறோம் அப்படிங்கும் போதெல்லாமே இது நல்லாவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை மைண்டில் வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. 4 டோர்ஸ்லையுமே இது கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த காரோட என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்னது போல் ரொம்பவே ஸ்பேஷியஸான ஒரு வெஹிக்கிள். ஸோ உள்ளே வரதெல்லாம் ரொம்பவே ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் இதோட லெக் ரூம் அண்ட் நீ ரூம்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. என்னோட ஹைட் 5'10", ஸோ என்னோட ஹைட்டுக்கு தான் அதோட ஃப்ரண்ட் பொசிஷன் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே இம்ப்ரெசிவான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா அதோட அண்டர் டை சப்போர்ட். எஸ், நமக்கு இது 6 seat இருக்கவும் கேப்டன் சீட் கொடுத்துருக்காங்க. அண்டர் டை சப்போர்ட் நமக்கு ஃபுல்லாகவே முட்டியோட எண்டு வரைக்குமே நமக்கு வருது. ஸோ ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு ரைடாக இருக்கும் நமக்கு. ஃப்ரண்ட் சீட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்கூப்டட் ஃப்ரண்ட் சீட் கொடுத்துருக்காங்க வித் மேகசின் ஹோல்டரோட. தென் சென்ட்ரா டிரைவர் ஆம்ரெஸ்ட்டுக்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஹோல்டரோட 2 யூஎஸ்பி சாக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சார்ஜிங் பர்பஸ் அந்த மாதிரி இதுக்கு ஈஸியாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்துடுது. அண்ட் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு JBL ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயம் இல்லை என்னென்னா, நீங்கள் லாஸ்ட் ரோ போகணுன்னா இப்படி தான் போய் ஆகணும். இந்த சீட்டை நவுத்திட்டுலாம் போக முடியாது. ஸோ இது ஒன்று தான் உங்களுக்கு வழி, இதிலே தான் போய் ஆகணும். பட் ஆனால் சீட்டு கம்ஃபர்டபுளாக இருக்குது, என்னாலே உட்கார முடியும். நான் உட்காந்து காமிக்கிறேன் இப்போ உங்களுக்கு. ஸோ இது பார்த்தீங்களா, வந்துட்டேன், உட்காந்துட்டேன். என்னாலே ஈஸியாக உட்கார முடியுது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. இல்லை இங்கே ஒருத்தர் தாராளமாக உட்காரலாம். என்னோடய ஹைட்டுக்கே என் முட்டி அந்தளவுக்கு இடிக்கலாம் இல்லை, தாராளமாக என்னால் உட்கார முடியும். ஏன்னா ஃப்ரண்ட்டில் நமக்கு நிறையவே ஸ்பேஸும் இருக்குது. இன்னும் கூட ஃப்ரண்ட்டில் நான் ஊற்றிட்டு நம்மளால் உட்கார முடியும். ஸோ ஷார்ட் டிஸ்டன்ஸ்லாம் ஒரு 6 members போகணும், ஹைட்டாக இருக்கவங்க கூட போகணுன்னாலாம் தாராளமாக உட்காரலாம். எனக்கு தெரிஞ்சு
இந்த ஒரு பட்ஜெட்டில் லாஸ்ட் ஒரு 6 சீட்டர் செம்மையான ஒரு வெஹிக்கல்னால் அது இது மட்டும்தான். ஹெட்ரெஸ்ட்னு பார்க்கையில் நமக்கு 1 2 3 4 5 6 எல்லா ரூமே அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு இது. அந்த தேர்ட் ரோக்கான ஏசி வென்ட்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே வந்துடுது. அதே மாதிரி இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சொன்னாப்பில் ஏசி கண்ட்ரோல்ஸுக்கான இங்கே பார்த்தீங்கன்னா சார்ஜர்ஸ் அண்ட் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது எனக்கு. ஸோ இங்கிட்டுமே நான் உட்காந்து காமிக்கிறேன் பாருங்களேன். பாருங்கள் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது எனக்கு. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குது. அண்ட் இங்கேருந்து பார்த்தாலும் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டான ஒரு வியூ தான் இருக்கும். ஸோ ரொம்பவே ஒரு நல்ல ஒரு 6 சீட்டர்னே சொல்லுவேன் இதை. அண்ட் மேலே வந்து ஒரு பெனாமிக் சன்ரூஃப் சூப்பராக இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டும் இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே ஒரு சூப்பரான ஒரு பேக்டு வெஹிக்கிளாக கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. இதோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக குறை சொல்ல முடியாது. பவர் டெலிவரிங்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. விவாங்கில் பொறுத்த வரைக்கும் போனட் நல்லா லென்த்தாக இருக்கனால எட்ஜ் டு கார்னர் நல்லா விசிபிளாக இருக்குது. சைட் வியூவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒய்டான ஓரியம் கொடுத்துருக்கனால நல்லா விசிபிளாக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் போனட் ஜட்ஜ்மெண்ட்லாம் ரொம்பவே ஈஸியாக இருக்குது இதில். அண்ட் ஹேரியரோட டெஸ்ட் ரிவ்யூவில் நான் இதோட ஸ்டேரிங் ரொம்பவே ஸ்டிஃபாக இருக்குன்னு சொல்லியிருப்பேன். பட் இந்த சஃபாரியில் அப்படிலாம் இல்லை. ரொம்பவே ஃப்ரீயாக ஈஸி ஹேண்ட்லிங்காக இருக்குது. அண்ட் சஸ்பென்ஷனும் ரொம்பவே நல்லா இருக்குது. பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஹேரியரில் பண்ண ஒரு தப்பை இங்கே கரெக்ட் பண்ணிட்டாங்க. ஹேரியரில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கும் ரியலில் ட்ரம் பிரேக்கும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் உள்ள ஒரு இன்ஜின் ப்ளஸ் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் அது ரொம்பவே தவறாக பார்க்கப்பட்டது. அதை வந்து இங்கே கரெக்ட் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. பேசிக் வேரியண்ட்ல இருந்து ரெண்டுமே டிஸ்க் பிரேக் தராங்க. ஸோ ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு பிரேக்கிங் இருக்கு. தட்ஸ் ஆல் கைஸ். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராமில் இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மோட்டர் வைப் அஃபிஷியல்னு சொல்லிட்டு இருக்கும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் நோட்டிஃபிகேஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.